ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டே 54ல் என்னடா வெயிட்லாம் காட்டல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நேற்று டே 53லேயே வந்துட்டு நம்ம வெயிட் வந்துட்டு அதே வெயிட்டில் தான் இருந்தது. பயங்கரமாக மெயின்டைன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்கிப்பிங்கோ இல்லை நம்ம ஒர்க் அவுட்டோ எதுவுமே பண்ணல. நேற்று ஃபுல் டே ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வாக்கிங் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் நேற்றுமே. அண்ட் இன்றைக்குமே கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுனால மெடிசன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாக்கிங் மட்டும்தாங்க என்னால் பண்ண முடிஞ்சுது மார்னிங்கே. அதுவும் மார்னிங்கே நான் அந்த 15,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணலை. பட் கொஞ்சம் டைம் எடுத்து அப்பப்போ முடிச்சிருந்தேன். பட் பாடி பெயின் எதுவுமே இல்லை, ஃபீவரோ எதுவுமே இல்லை. த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் லைட்டாக இருந்தது. ஸோ நான் வாக் அப்படின்றத வீட்டுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரியே இருந்தது, அதனால் நான் வெளியும் அதிகமாக போகலை. அண்ட் ஆல்சோ ஸ்கிப்பிங் அப்படின்றத நான் மைல்டாக எப்போவும் வந்துட்டு 150 கவுண்ட்ஸில் குதிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பேன். ஒரு 100 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பிரித்து நான் குதிச்சு ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அண்ட் ஆல்சோ ஸ்கிப்பிங் அப்படின்றது 700, அதை நான் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நான் மார்னிங் வெயிட்டும் செக் பண்ணல. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரூட் டயட் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கு வாட்டர்மெலன் நிறையா இருந்தது வீட்டில், 2-3 வாட்டர்மெலன் கிட்ட இருந்தது. ஸோ ஹோல் டே வந்துட்டு இன்றைக்கி வாட்டர்மெலன் எடுக்கலாம். ரொம்ப கலோரியும் கம்மி, பயங்கர ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி அதிகமான ஒர்க்கும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு வாட்டர்மெலன் த்ரூ அவுட் த டே எடுத்திருந்தேன். அண்ட் ஒர்க் அவுட்டுமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் நான் பண்ணியிருந்தேன் 2 ஆப்லேயுமே. ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக நிறைய கவுண்ட் பண்ணும்போது தான் எனக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக போகும்போது நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செட் பண்ணுறதுக்கு உண்டான கேப் தான் கம்மியாக இருக்கணுமே ஒழிஞ்சு, ஒர்க் அவுட் பண்ணும்போது அதோட ஸ்பீடோ அதிகப்படுத்த தேவையில்லை, ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நான் மத்தியானம் தான் நான் ஃபினிஷ் பண்ணேன். அதாவது காலையில் கொஞ்சம், 10 o'clock கொஞ்சம், 1 o'clock கொஞ்சம், இந்த மாதிரி பிரித்து பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம பெருசாக சாப்பிடாத போது பயங்கரமாக ஒரே டைமில் பண்ணோம் அப்படின்னா மயக்க வர மாதிரி ஆயிரும், பயங்கர டயர்டாகவும் இருக்கும். பட் நான் த்ரூ அவுட் த டே வாட்டர் அப்படிங்கிறத நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட அப்பர் பாடி, ஆர்ம்ஸ் அண்ட் ஃப்ளாட் ஸ்டொமக் அண்ட் ஆல்சோ நான் பிரெஸ்ட் ஒர்க் அவுட் சொல்லியிருந்தேன் இதே ஆப்பில். ஸோ அந்த டே 1 மட்டும்தான் அதை பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஆப்பில். ஸோ அதனால் டே 1ஓடதே நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டட் செஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் அதுலேருந்து நான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, லூஸ் வெயிட்னு. அதில் நிறைய ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணேங்க. பட் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்புறம் 7:50, 8 o'clock இந்த மாதிரி ரொம்ப கேப் எடுத்து தான் பண்ணேன். ஏன்னா நம்ம அதிகமாக ஃபுட் இன்டேக் எடுக்காத போது பயங்கரமாக நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நைட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால 4 மேரிகோல்டு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டேன். அது கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ காய்ஸ், திஸ் ஆல் அபவுட் மை டே 54. அண்ட் ஃப்யூச்சரில் சொல்லியிருக்கேன் 80 kg கம்மியாக ஆகும்போது ஒரு 77 அப்படிங்கும்போது நான் 20 kgs ஆல்மோஸ்ட் லாஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ 77 kgக்கு அப்புறம் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டயட்டாக இருக்கட்டும், நம்மளோட டைமிங்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்டேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் 6 days ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கெடியூல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ, பீஸ்.